கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்கள் 96 மற்றும் 104 இன் மீபோவா 4 எனில் இவ்விரு எண்களின் மீபோமா இன் மதிப்பு டேஷ் ஆகும். 20/5/2023 டிஎன்பிசில கேட்டிருக்கான். கொஸ்டின் நல்லா பாருங்க. ரெண்டு எண்கள், ஒன்னு 96, இன்னொன்னு 104 அப்படின்னு சொல்லிட்டான். அதோட மீபோவா HCF 4 அப்படின்னு சொல்லிட்டான். எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ 3 மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கேட்டிருக்கான். நமக்கு மொத்தம் 4 தேவை. கரெக்டா? கரெக்ட். அப்ப இதை எழுதலாம். என்னது x into y equal to HCF into LCM. இதை மாத்தி மாத்தி எப்படி வேணா இதெல்லாம் பெருக்கல் தானேங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ இங்க பாருங்க, இரு எண்கள் 96 404 சொல்லிட்டாங்க. பாருங்க, 96 இன்ட்டு 404 அப்படின்னு எழுதிட்டேன். ஈக்குவல் டு ரெண்டு எண்கள் அவனே கொடுத்துட்டான். இதுல HCF 4 அப்படின்னு கொடுக்குறான். அப்ப HCF 4 போட்டுக்கிறேன். இப்போ இன்னொன்னு LCM கேள்வி கேட்டிருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். இப்போ புரியுதா? இதை மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா குழம்பிடுச்சுன்னா எதை ரெண்டு பேருக்கணும் எதை வகுக்கணும்னு வரும். அதனால இந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்துருங்க, ஈஸியா இருக்கும். இப்போ எனக்கு LCM தேவை. அப்ப பெருக்கல் இருக்கிற 4 ஈக்குவல் டு என்ன நடக்கும்னா வகுத்தலா மாறிடும். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, இந்த 0 அப்படியே இருக்கும். ஒரு நாள் 4, அவ்வளவுதான், சுருகியாச்சு. இப்போ 101 கூட 96 பெருக்கணும். ஆத்தாடி ஆத்தா, அம்மா பேச்செல்லாம் பெருக்க தெரியாதுங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. இப்போ 101 பெருக்க தெரியலன்னா 100 பெருகுங்க. 100 பெருகுனா ஒன்னும் இல்லை, அந்த 96 பக்கத்துல 2 0 போட்டணும், அவ்வளவுதான். இப்ப 100 பெருகிட்டேன், இன்னும் ஒன்னு பெருகணும். ஏன்னா 101 இல்லையா, அப்ப அந்த 96 அப்படியே கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. பெருக்க தெரிஞ்சா ஓகே, பெருக்க தெரியாதவனுக்கு நான் இந்த மெத்தட் சொல்லுவேன். அப்போ 6 9 6 9 9696 தாங்க ஆன்சரு. இருக்குதா அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்டா ஆப்ஷன் B ல இருக்கு. முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதாங்க.